ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கிஸ் டிப்ஸ். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸாக வீடியோஸ் எதுவுமே போட முடியல. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஆசனா அகாடமியோட பெய்டு பேட்ச் ஃபாலோ பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் இப்போ ஷெடியூல் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் டெய்லி போட முடியல. இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆசனா அகாடமியோட இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ரொம்ப கிளியரான மாதிரி இருந்துச்சு மைண்ட்லாம். ஸோ உங்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கும். புக்ஸ் வந்து எது படிக்கணுமா, அதை படிக்கணுமா, குரூப் 4 தானே, ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா, இந்த மாதிரி குழப்பம் உங்களுக்கு, எனக்கு, எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற எல்லா ஆஸ்பரன்ஸ்க்குமே இருக்கிற டவுட் தான். ஸோ இந்த இன்ட்ரோ கிளாஸில் அந்த டவுட்லாம் அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸஸ் நிறையா படிக்கணும். ஸோ அந்த புக் லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது போக மேக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு. ஸோ மேக்ஸை நம்ம எந்த மாதிரி பார்த்தா 25 எடுக்க முடியும். ஸோ மேக்ஸில் கொஸ்டின்ஸ் இங்கேருந்துலாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம எது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுங்கிற மாதிரி எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ இனிமேல் தமிழுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் பார்த்தா பத்தாது, ஜிஎஸ்க்கும் சேர்த்து அவுட் சோர்ஸ் பார்க்கணும். நான் சொல்கிறது ஸ்கூல் புக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் புக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். இனிமேல் ஒன்லி ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதா இல்லை. அவுட் சோர்ஸ் புக்ஸ் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவங்க சொல்லியிருக்க புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் நான் படிச்சுட்டு தான் இந்த வாட்டி குரூப் 4 எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக போகிறேன். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்எஸ் அல்வார் புக் சொல்லியிருக்காங்க, எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே டெய்லி ஒரு 25 சம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க டாபிக் வைஸ். என்னால் வீடியோ போட முடியாதுக்கு ஒரு மெயின் ரீசன், நம்மளை அவங்க டெய்லி கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி இதை படிச்சிட்டிங்களா, இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா, மேக்ஸ் சம்ஸ் 25 சம்ஸ் போட்டு பார்த்தீங்களா, அதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியுமே வந்துட்டு தனியாக நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அப்படி கேட்டுட்ருக்கலாம். என்னால் முடியல வீட்டையும் பார்த்துட்டு வீடியோஸும் போட்டு படிக்கிறதுக்கு. ஸோ அதான் நான் வந்துட்டு வீடியோஸ் போடாமல் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் ஷெடியூல் ஒன்று வந்து முடிக்க போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்பிக்கையாக வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸ்லாம் வராது. ஏன்னா நான் ஷெடியூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் வரப்போ நான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வீடியோஸ் போடுறேன்.